ஹாய், இன்னைக்கு முட்டை குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரைஸ் அண்ட் சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்காக 3 எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கொத்தமல்லியையும் பெருஞ்சீரகத்தையும் வறுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் அது வறுபட்டா போதும். இது தனியாக ஆற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக அரை முறி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 சிறிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், வெங்காயம் வறுத்து வச்சது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டைய 2ஆ கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா முட்டை மேல நல்லா படுற மாதிரி குழம்ப இந்த மாதிரி முட்டை மேல ஊத்தி எடுத்துக்கலாம். முட்டை மேல இந்த மாதிரி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா கவர் பண்ணி திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்துக்கு கூட சுட சுட முட்டை குழம்ப சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.